வணக்கம். நம்ம கடந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னு சொன்னால், கலோரிஸ் கம்மியாக இருக்கக்கூடிய லோ கலோரிஸ்ன்னு சொல்லக்கூடிய இனிப்பு வகைகளை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த முறை என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், மீடியம் கலோரிஸ், அதாவது 110லிருந்து 300 கலோரிஸுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை எப்படி நம் உணவில் சேர்த்து கொள்ளலாம், சர்க்கரை அதிகமாகாமல் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இனிப்பு வகைகள் இந்த 110ல இருந்து 300 கலோரிக்கு உட்பட்டு தான் இருக்குது. ரசகுல்லால 125 கலோரிஸ் இருக்குது, ரசமாலியில 160 கலோரிஸ் இருக்கு, ஜாங்கிரியில 128 கலோரிஸ் இருக்குது, குலாப் ஜாமுன் 170 கலோரிஸ். இதெல்லாம் ஒரு பீஸ்ல இருக்கக்கூடிய கலோரிஸ். பூந்தி லட்டு ரொம்ப பிடிச்சமான ஐட்டம், 205 கலோரிஸ் இருக்குது. மில்க் கேக்கில் 225 கலோரிஸ் இருக்கு. கோகனட் பர்ஃபியில் 164 கலோரிஸ் இருக்குது. பிஸ்தா பர்ஃபியில் 166 கலோரிஸ் இருக்குது. சாக்லேட் பர்ஃபியில் 170 கலோரிஸு. இந்த பர்ஃபீஸுங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட 160லேருந்து 170 கலோரிஸ் வரைக்கும் இருக்குது. சாக்லேட்டு கேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 184 கலோரிஸு. அதே டைமில் சீஸ் கேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 256 சீஸு கலோரிஸ் அதிகம், 256 கலோரிஸ் இருக்குது. ஒரு பாதுஷா ஒரு பீஸில் 178 கலோரிஸ் இருக்குது. சோன் பப்படியில் 30 கிராமில் 140 கலோரிஸ் இருக்குது. மைசூர் பாகு ஒரு பீஸு 200 கலோரிஸ் இருக்குது. கஜு பிஸ்தா ரோலில் 210 கலோரிஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இனிப்பு வகைகள் இந்த 110ல இருந்து 300 கலோரிஸுக்கு உட்பட்டு தான் இருக்குது. நம்ம போன தடவை பார்க்கும்போது கலோரிஸ் கம்மியாக உள்ள ஸ்வீட்ஸ் பார்த்தோம். ஒரு 100 கலோரிஸ் பக்கத்தில் தான் எல்லா இதுவும் இருந்தது. அதை எப்படி சாப்பிடணும்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டோம். அதில் ஒரு வாழைப்பழத்துக்கோ ஒரு சப்பாத்திக்கோ பதில் அதை நிறுத்திக்கிட்டு இதை சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த கலோரி கணக்கு சரியாயிடும், சுகரும் அதிகமாகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஸ்வீட்ஸ் வேணா வாரத்தில் 1-2 நாள் வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த இனிப்புல கொஞ்சம் கலோரிஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் தினமோ வாரத்தில் 2 நாளோ சாப்பிட முடியாது. ஆனால் வாரத்தில் 1 நாள் நீங்கள் சாப்பிடணும்னு நினைச்சா சாப்பிடலாம். அதையும் எப்படி சாப்பிடலாம்? ஒரு இதுக்கு ஆசைப்பட்டா இன்னொன்று நம்ம தியாகம் பண்ணி தானே ஆகணும். இல்லை, எதையாவது தியாகம் பண்ணாதான் இன்னொன்று நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்வீட் நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எதை தியாகம் பண்ணணும்னா, இந்த மாதிரி கலோரிஸ் கொஞ்சம் அதிகமாக மீடியம் கலோரிஸ் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை நீங்கள் மதிய நேரத்தில் சாப்பிட்றது நல்லது. அது கொஞ்சம் நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கலோரிஸ் யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் மதிய நேரம்னு சொல்கிறேன்னா முக்கியமான விஷயம் இருக்குது. மதிய நேரத்தில் நீங்கள் எப்படியும் சாதம் சாப்பிடுவீங்க. ஒரு கப்பு சாதத்தில் 250 கலோரிஸ் இருக்குது. அந்த ஒரு கப்பு சாதத்தை குறைச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மீடியம் கலோரிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட்டை இனிப்பை சாப்பிடலாம். நீங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுது, என் சாப்பாட்லேயே கை வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, நம்ம நமக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசை இருக்குது, பட்டு சர்க்கரையும் அதிகமாகக்கூடாது, வேறு வழி இல்லைல்ல. அதனால அந்த சாப்பாட்டை சாதத்தில் ஒரு கப்பு சாதத்தை குறைச்சிக்கிட்டு இந்த ஒரு ஸ்வீட்டை சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கலோரி வேல்யூஸ் அதிகமாகாது, சர்க்கரையும் அதிகமாகாது. ஆனால் நான் ஒரு கப்பு சாதம் சாப்பிடலன்னா எப்படிப்பா எனக்கு வயிறு நிறையும் அப்படிங்கிற கேள்வி அடுத்தாப்புல கேட்பீங்க. அதுக்கு ஒரு பதில் இருக்குது. இல்லை, என்ன பண்ணணும், நீங்கள் இந்த குக்டு சமைச்ச காய்கறிகளை ஒரு 2 கப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வயிறும் நிறைஞ்சிடும். அந்த சாதம் போய் இருக்க வேண்டிய இடத்துல இந்த சமைச்ச காய்கறிகள் போய் சேர்ந்துடும், வயிறு நிறைஞ்சிடும், சுகர் அதிகமாகாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இனிப்பு சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி மீடியம் கலோரிஸ் இனிப்பை சாப்பிடணும்னா அது இருக்கிற ஒரே வழி,
ஒரு தியாகத்தை பண்ணிக்கிட்டு இதை சேர்க்கறது தான். நீங்கள் வந்து ஒரு கப்பு சாதத்தை தியாகம் பண்ணிக்கிட்டு அதுக்கு பதில் காய்கறிகளை சாப்பிட்டுக்கிட்டு இந்த மீடியம் சைஸு இனிப்பையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் சர்க்கரை அதிகமாகாமல் இருக்கும். அடுத்த முறை உங்களுக்கு இன்னும் கலோரிஸ் 300க்கு மேற்பட்ட கலோரிஸ் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை எப்படி நமது உணவுடன் சேர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றி கூற இருக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டாக்டர் சி.வி. பிள்ளை.